அரச உயர் அதிகாரிகள் உயர் தகமை கொண்டோருக்கான வாகன அனுமதி பத்திரம் தொடர்ந்தும் அமுலில் ரத்து செய்யும் தீர்மானத்தை அரசு மேற்கொள்ளவில்லை. நஜித் இந்திக எம்பிக்கு பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த விளக்கம் என்பது முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது காலம். நேற்று தினம் பாராளுமன்றத்தில் விவகாரம் பேசுபொருளாக மாறியிருந்தது. நேற்று பாராளுமன்றத்தில் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு விடயமாக பூதாகரமான விடயமாக மாறியது. அரசாங்க அதிகாரிகளுக்கு அல்லது தேவையான தகமைகளை கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான பிரதி அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பேராசிரியர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று விவகாரங்களை தெரிவித்திருக்கிறார். வாகனங்கள் இறக்குமதியில் எவருக்கு முன்னுரிமை அளிப்பது என்பது தொடர்பில் தற்போது பிரச்சனைகள் எழுந்திருப்பதாக அமைச்சர் சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மொழி விடைக்கான வினாக்கள் வேளையில் தேசிய மக்கள் சக்தி எம்பி நஜித் இந்திக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடையை தெரிவித்திருக்கின்றார். நஜிப் இந்திக எம்பி தமது கேள்வியின் போது தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்த கருத்துக்கள் இந்த விவகாரம் தொடர்பில் புதிதாக பேசுவதற்கு இடமளித்திருக்கிறது. தொழில்சார் தரப்பினர் மத்தியில் இந்த வாகன இறக்குமதி பிரச்சினை தொடர்பில் தற்போது பேசப்பட்டு வருகிறது. நாட்டில் வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது வழங்கப்படுகிறது என்பதாக கேள்வி எழுப்ப அதற்கு தெரிவித்த முக்கியமான விடயம், உயர்மட்ட அதிகாரிகளுக்கு வாகன இறக்குமதி செய்வதற்கான விடயத்தில் அது அவர்களுக்கான வாகன அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பான விடயத்தில் நாங்கள் ரத்து செய்யவில்லை, அது தொடர்ந்தும் இருக்கிறது. எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த வாகன அனுமதி பத்திரம் தொடர்பான விடயத்தில் தான் அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக நேற்று தினம் நஜித் இந்திக எம்பி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் அவர்கள் விளக்கமளித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.